எலெக்ஷன் சமயத்துல நாங்க ஒன்னும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அதனால இந்த ஆண்டு நாங்க ஒட்டுமொத்தமா 8000 மெட்ரிக் டன் அரிசியை தூக்கி கொடுக்கிறோம். அதிமுக ஒரு மத சார்புள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நாங்க வந்து எல்லாத்தையும் சரியா பாக்குறோம்லாம் சொல்லிட்டு ரம்ஜான் கொண்டாட தயாரா இருக்காங்க. ஏங்க ஏன் என்ன சொல்ல வரீங்க? நோன்பு கஞ்சிக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி இந்துக்களுக்கும் கொடுங்கன்னு சொல்ல வரீங்க. முஸ்லீம்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாக்கா இந்து இயக்கங்கள் குரல் கொடுக்கறது இல்ல, இந்துக்களுக்கு மட்டும் தான் குரல் கொடுக்குறாங்க. இதுலயே தெரியல. நான் இந்து இயக்கங்க, நான் இந்து முன்னணி. கேவலத்தினுடைய வன்மத்தினுடைய வெளிப்பாடு அந்த ஆளோட பேச்சு. உங்க அப்பா விட்டு பணமா? யார் அப்பா விட்டு பணம்? ஏன் அப்பா விட்டு பணம்? யாருக்கு கோவில் மேல நம்பிக்கையோட பணத்தை கோவிலுக்காக சுவாமிக்காகன்னு போட்டாங்களோ அவங்க அப்ப விட்டு பணம். பூஜை பண்றதுக்கு பூசாரி மட்டுமாவது அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் பொறுத்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்ப்பு வந்த பிறகுதான் உள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை. இத்தனை ஆண்டுகள் 1.5 ஆண்டுகளுக்கு கோவிலுக்கு மக்கள் போக முடியாம இருக்கக்கூடிய ஒண்ணு. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து முன்னணியின் சென்னை மாநகர தலைவர் மற்றும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ஏடி இளங்கோவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக அரசாங்கம் ரம்ஜான் மாதத்துக்கு வருஷம் நோன்பு கஞ்சிக்கான அந்த அரிசி வந்து கொடுக்கறத வழக்கமாக வச்சிருக்காங்க. இந்த வருஷமும் அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. சுமார் 19 கோடி வந்து இதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர்கள் மூலமா இது வழங்கப்படும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இதுல இந்து முன்னணிக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா? நீங்க அரிசி கொடுங்க, பாவம் இல்லாதவங்களுக்கு அரிசி கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு நினைச்சு நாங்க ஏத்துக்கிறோம். யாரோ பாவம் அவங்களுக்கு வந்து கஞ்சிக்கு செத்தவங்க கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறீங்க, சரி சாப்பிட்டுட்டு போகணும். ஆனா அது எப்படி கொடுக்குறீங்க? நாம ரேஷன் கடை யாருக்கு வச்சிருக்கோங்க? ஏழை எளிய மக்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் கடை மூலமா தான் உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க. அரிசி யார் கொடுக்கறது? மத்திய அரசாங்கம். ரேஷன் கடையில நீங்க கொரோனா சமயத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ரேஷன் அரிசியை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. ரேஷன் பொருட்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மாநில அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும், நீங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அரிசியினுடைய அளவை உயர்த்தி கொடுத்துட்டு இருக்கீங்க. ரம்ஜான் நடைமுறையில் இருந்தது இல்ல, எல்லா சமயத்திலயும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதிமுக திமுக 2 கட்சியும் மாத்தி கொடுக்குறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல கொடுத்தது அளவை விட திமுக ஆட்சி காலத்துல இப்ப 7,900 சில்லற, அதாவது கிட்டத்தட்ட 8,000 மெட்ரிக் டன், அதாவது எத்தனை லட்சக்கணக்கான கிலோ அரிசி கணக்கு, 80 லட்சம் கிலோ அரிசி கொடுக்க போறீங்க. இந்த அரிசியை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 20 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட செலவுக்கான ஆக போகுது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க மக்கள் கிட்ட? அதாவது குறிப்பா யாருக்கு பயனாளிகள் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க? நீங்க பொங்கல் சமயத்துல மக்களுக்கு பொங்கல் கொண்டாட்டத்துக்கு என்ன அரசு ஏதாவது பொருள் கொடுக்குறாங்க, பொங்கல் தொகுப்புங்கிற பேர்ல டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க? நீங்க வந்து சாரியோ வேட்டியோ கொடுத்தா டோக்கன் கொடுத்து கொண்டு போய் வாங்கணும். அந்த டோக்கனை கொடுத்து வாங்கணும். எங்க கொடுக்கணும்? அந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ரேஷன் மூலமா தான் இதை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஆனா இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க? ஒரு மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஊர்ல எத்தனை மசூதி இருக்கோ அந்த மசூதிக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க. நீங்க இது ஒரு அரசாங்கம், நீங்க மத ரீதியா மக்களை பிரிக்கிறது பாருங்க. நீங்க வந்து பொங்கலுக்கு வந்து இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பொங்கல், தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பொங்கலுக்கு எல்லா மதத்தை, யாரெல்லாம் வந்து கடவுளை நம்பாதவன் இல்ல வந்து தமிழர்களே கிடையாது, அதுவும் தமிழே பேசாதவங்க, தமிழ் கலாச்சாரத்தை பண்பாட்டை பின்பற்றாதவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் இல்லையா? அப்படித்தானே? யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவன் தமிழனா இல்ல அவன் முஸ்லீமா, அவன் கிறிஸ்தவனா இல்ல வந்து வேற ஏதாவது வெளிநாட்டை சார்ந்தவனா, யாரா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து செட்டில் ஆனவனா, அப்படி எந்த இதுவா இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அங்க இலவசமா எல்லாரும் கொடுக்குறீங்க. அது வந்து ஒரு பண்டிகைக்கு அரசாங்கம், ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் சரியான முறையில ஒரு விஷயத்த பண்ற மாதிரி. ஏன்னா அங்க கிறிஸ்தவனுக்கும் கிடைக்குது, முஸ்லீமுக்கும் கிடைக்குது. பொங்கலுக்கு கொண்டாடாத, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய
இந்த திராவிட இயக்கம் கடவுள் மறுப்பாளர்களுக்கும் அது போய் சேருது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நோன்பு கஞ்சிக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி இந்துக்களுக்கும் கொடுங்கன்னு சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு மதசார்பற்ற அரசாங்கங்க, நீங்க ஒரு மதத்துக்கு மட்டும் இப்படி எப்படி பிரிச்சு கொடுக்கலாம்னு கேக்குறேன். இந்த மதத்துக்கு மட்டும் அப்படி, ஆனா நீங்க இது ஒரு மத சார்புள்ள அரசாங்கம். திமுக ஒரு மத சார்புள்ள கட்சி, அதிமுக ஒரு மத சார்புள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நாங்க வந்து எல்லா மதத்தையும் சரியா பாக்குறோம்லாம் சொல்லிட்டு ரம்ஜான் கொண்டாட தயாரா இருக்காங்க. ஏங்க ஏன் இந்துக்கள் தான் பல இடத்துக்கு, பல நாகூர்ல யார் போறது, அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு யார் போறது, பெரும்பாலும் இந்துக்கள் தானே போயிட்டு இருக்காங்க. நீங்க எல்லா பண்டிகைகளையும் எல்லா இடங்களுக்கும், எந்த முஸ்லீமாவது எந்த கிறிஸ்தவனாவது, எத்தனை கிறிஸ்தவன் நம்ம சிவராத்திரியில சிவன் கோயிலுக்கு வராங்க, இல்ல இந்து பண்டிகைகளை கொண்டாடுறாங்க. பொங்கல் கொண்டாடுற கிறிஸ்தவம் எத்தனை பேர் இருக்காங்க நீங்க சொல்லுங்க. நீங்க போய் வெறும் பானையை வெளியே வச்சுட்டு பானையில பொங்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அடுப்பெரியாத ஒரு இடத்துல கல்லை வச்சு பானையை வச்சு நான் பொங்கலை கொண்டாடிட்டேன், விழா கொண்டாடிட்டேன்னு சொல்ற கிறிஸ்தவ இருக்கான். மதச்சார்பற்ற பொங்கல், சமத்துவ பொங்கல், மதசார்பற்ற சமத்துவ பொங்கல்ங்கிற பேர்ல பொங்கல், அந்த பண்டிகையே இந்து மத பண்டிகையே தமிழர்களுடைய பண்டிகையே இப்படி மாத்துறதுக்கான முயற்சி நடக்குதே தவிர அந்த பண்டிகை இந்து பண்டிகைன்னு சொல்றதுக்கு தயாராது. நான் திரும்ப நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். நீங்க அப்படி வரும்பொழுது ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் இந்த எல்லா மதத்தையும் சமமா பார்க்கணும்னு சொன்னா, எல்லா மக்களையும் சமமா பார்க்கணும்னு சொன்னா இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துடும். ஆனா நீங்க கொண்டு போய் தனியா கொடுக்கறது என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் இவங்க அதே மாதிரி திமுக 4000, அதிமுக 4800 சில்லற மெட்ரிக் டன் கொடுத்தாங்க, நாங்க பாருங்க எவ்வளவு கொடுக்குறோம், அடுத்த வருஷம் எலெக்ஷன் சமயத்துல நாங்க ஒன்னும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது, அதனால இந்த ஆண்டு நாங்க ஒட்டு மொத்தமா 8000 மெட்ரிக் டன் அரிசியை தூக்கி கொடுக்குறோம். யார் கொடுக்குற அரிசி? மத்திய அரசாங்கம் கொடுக்குற அரிசியை நாங்க கொள்முதல் விலைன்னு சொன்னா 20 கோடி அப்படின்னு 20 கோடி ரூபாய் யாரோட பணம்? அது மக்கள் பணம் தானே, எல்லாருடைய வரி பணத்துல இருந்து தானே எடுத்துக்கணும். ஏதோ திமுகங்கிற தனி கட்சி, அந்த கட்சி அவனுடைய கஜானால இருந்து, அவங்களுடைய வரவு செலவு கணக்குல இருந்து, அவங்களுடைய பொது செலவுக்காக வச்சிருந்த பணத்துல இருந்து நீங்க எப்படி கம்யூனிஸ்டுகளுக்கு 10 கோடி 15 கோடி கொடுத்து இதெல்லாம் பண்றீங்களோ, கூட்டணிக்கு சேர்க்கிறீங்களோ, கட்சிகளுக்கு பணத்தை கொடுத்து கூட்டணியில வச்சுக்கிறீங்களோ, அந்த மாதிரி இவங்களையும் உங்களுக்கு ஓட்டுக்காக பயன்படுத்தணும்னா நீங்க பணத்தை கொடுங்க, திமுகங்கிற கட்சி கொடுங்க, உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுங்க. அதை விட்டுட்டு அரசாங்கத்துல உட்கார்ந்துகிட்டு மதசார்பற்ற அரசாங்கம்னு பேசிக்கிட்டு எல்லாருக்குமான அரசாங்கம் சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு அரிசியை எடுத்து போய் அவங்க வீட்டுல அவங்க மசூதியில கொடுக்கறதுங்கிறது ஒரு இந்த மத சார்பற்ற அரசாங்கத்துக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. விநியோகம் செய்யலாம் இல்லையா? என்னங்க? மசூதி மூலியமா குறிப்பிட்ட அந்த வீட்டுகளுக்கு வந்து விநியோகம். சரி, அப்ப கோவில்னு வந்தா, கோவில் இந்த இந்து பண்டிகைகளுக்கு வந்தா கோவில் மூலமா தான் விநியோகம் அப்படின்னு வச்சுக்கலாமா? எனவே கிறிஸ்தவர்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா கிறிஸ்தவர்களுக்கு அது அவங்க சர்ச்சு மூலமா தான் வச்சுக்கணும் விநியோகம் எல்லாம், அப்படி வச்சுக்கலாமா? அப்புறம் ரேஷன் கடையெல்லாம் தேவையில்லை, மற்ற சமயம் எல்லாம் மட்டும் இருக்கட்டும், இந்த சமயங்கள்ல ரேஷன் கடையெல்லாம் இழுத்து மூடிடலாம், தேவையில்லை. இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே வேண்டாம், எதுக்கு எல்லாத்தையும் மத ரீதியா பிரிச்சுப்போம். ஒரு ரேஷன் கடையில எப்படி போய் மத சார்போடு எடுத்துன்னு போயிட்டு முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்க முடியும்ன்றதை எப்படி நம்ம ஏன் முஸ்லிம்களுக்கு மட்டும் கொடுக்கணும்ன்ற நான் ஏங்க, நீங்க 8000 மெட்ரிக் டன் கொடுக்குறீங்க, ஏற்கனவே அங்க அரிசி ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் இந்த இது எக்ஸ்ட்ரா எது கொடுக்கணும்ன்ற? நீங்க அங்க ஏற்கனவே இருக்கு, அப்படியே இருந்தா கூட நீங்க ஒவ்வொரு மாசமும் அங்க இலவசமா தானே கொடுத்துட்டு இருக்கு, ஏதாவது பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்களா அரிசியை? அப்ப எதுக்கு ஒண்ணு புதுசா இதுல வேற தனியா நீங்க இதுல 20 கோடி ரூபாய் செலவு எதுக்கு கணக்கு காமிக்கிறீங்க? அப்ப நீங்க இதுல செலவு கணக்கு காமிக்கிறதுக்காக 20 கோடி ரூபாய் செலவு கணக்கு காமிக்கிறதுக்காக அப்பாவி முஸ்லிம்களை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஏற்கனவே இலவச அரிசியை எடுத்து நீங்க 20 கோடி கணக்கு எழுதுறீங்களா? இதெல்லாம் வந்து யாரை ஏமாத்துறது? நீங்க இஸ்லாமியர்களை ஏமாத்தலாம், ஆனா இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு ஏமாத்திட்டு இருப்பீங்க? அதுதான் நம்ம கேள்வி. மதசார்பற்ற அரசாங்கம், இது எல்லாருக்குமான அரசாங்கம், இதெல்லாம் ஏன் ஏமாற்று வேலைங்கிறேன் நான். நீங்க வந்து இது மதவாதம் இல்ல, நாங்க எல்லாத்துக்கும் சமூக நீதி அப்படி எல்லாம் பேசுறது ஒண்ணு, செயல்பாட்டுல ஒண்ணு நடக்குது, அதான் நம்ம கண்டிக்கிறோம். ஆனா உங்களை நோக்கி அந்த கேள்விகள் வருது இல்ல, நீங்க தான் இங்க மதவாதத்தை வந்து பின்பற்றீங்க அப்படின்றது. என்ன மதவாதத்தை பின்பற்றோம்? முஸ்லிம்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாக்கா இந்து இயக்கங்கள் குரல் கொடுக்கறது இல்ல, இந்துக்களுக்கு மட்டும் தான் குரல் கொடுக்குறாங்க. இதுலயே தெரியல. நான் இந்து இயக்கங்க, நான் இந்து முன்னணி,
நான் யாரும் எந்த அரசியல் கட்சியும் இந்துக்களுக்காக குரல் கொடுக்கல, ஆகையினால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன். நீ முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கிற, திமுக முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்குது, அதிமுக முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்குது, இருக்கிற எல்லா கட்சியும் முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்குறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஓப்பனாவே சொல்றாங்க, சிறுபான்மை சுருங்கினா போதும் நாங்க உடனடியா ஓடோடி போய் வேலை செய்வோம். பெரும்பான்மை இந்துக்களுக்கு பிரச்சனை வந்தா கோவிலை பாதுகாக்கணும்னு, கோவில் அழிந்து போனா, கோவில் சொத்து கொள்ளையடிச்சா எதை பத்தியும் கவலைப்படாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆகையினால குரல் கொடுக்கக்கூடிய வேலையை இந்துமணி செஞ்சிட்டு இருக்கு. நான் என்னுடைய சகோதர இந்துவுக்கு பாதிப்புன்னு சொன்னா உடனடியாக நான் குரல் கொடுக்கறதுக்காக வேலை தான், அதுக்காக தான் அமைப்பு இந்துமணி. நீங்க மக்கள் அரசாங்கமே கொடுத்துட்டு போட்டோம், அரசாங்கம் எல்லாரையும் பொதுவா நடத்தட்டும், அப்புறம் ஏன் இந்துமணி தேவை இருக்கு? இந்துமணிக்கு வேலையே இல்லையே. அரசாங்கம் இது செய்யலைங்கிறதுனாலதான் இந்துமணி வேலை இருக்கு, இந்துமணி செய்ய வேண்டிய வேலையா இருக்கு. நீங்களே பல இடங்கள்ல பதிவு பண்ணிருக்கீங்க, கோவில்கள்ல வந்து அந்த விஐபி தரிசனம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வந்து தாக்கல் பண்றாங்க. விஐபி தரிசனம் வந்து இருக்கக்கூடாது, அதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றமே தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதாவது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணதுன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே கோவிலுக்குள்ள வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோவிலுக்குள்ள முடிவு பண்ண வேண்டிய விஷயம், கோவில் நிர்வாகம் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். உண்மையிலே இதை வந்து உச்சநீதிமன்றம் என்ன காரணத்தினால எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. மத ரீதியான விஷயம், நாம மத ரீதியான விஷயத்துல, வழிபாட்டு விஷயத்துல நாம தலையிடக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒதுங்கி நிற்க முயற்சி பண்ணுதா என்னன்னு தெரியல. ஆனா கடவுளுக்கு முன்னாடி அனைவரும் சமம். நீங்க யாருக்கு முன்னாடி என்ன, இப்ப நீங்க முதல்வர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் ஒருத்தர் சொல்றாரு, அதாவது அறநிலையத்துறை அமைச்சர், முருகனையே காப்பாற்ற போறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறார். முருகனே நாங்க தான் காப்பாத்துவோங்கிறார். முருகனையும் காப்பாத்துவோம், அல்லாவையும் காப்பாத்துவோம்னு சொல்றாரு. பாவம், அவருக்கு தெரியல அவரை யார் காப்பாற்றணுங்கிறது. அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக திமுகவில் தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் நம்முடைய அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு, 1வது அமைச்சருக்கு, அவங்க குடும்பத்துக்கு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு எப்படியாவது தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்க போராடிட்டு இருக்காரு. தான் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்கு அவரால் முடியல. ஆனா இவர் முதல் நம்ம முருகப்பெருமானை காப்பாத்துவாராம். அதனால இந்த மாதிரி பேச்சு இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி பேச்சு இவர் வந்து ஏன் இதை சொல்றேன்னா, முருகப்பெருமானை விட, கடவுளை விட, கடவுளை விட பெரிய ஆளுன்னு இவர் நினைச்சிட்டு பேசுறாரு. கடவுளை விட அவ்வளவு பெரிய ஆளா நீ? கடவுளை காப்பாற்றுற அளவுக்கு பெரிய ஆளா என்ன நீ? அதெல்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு முன் அனைவரும் சமம். நீ மனித பிறவியாக இருந்தால் கடவுளுக்கு முன்னாடி சமம். அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. இந்த அரசாங்கம், இந்த இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்துல யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிட்ட அவங்களுக்கான ஒரு சிறப்பு மரியாதை, அவங்களுக்கு மரியாதை. பாக்கெட்ல வெயிட்டா பணம் இருந்துச்சுன்னா வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தனி வழி கொடுத்து பணத்தை 1000மோ 2000மோ வாங்கிக்கிட்டு சுவாமி தரிசனம் கொடுக்கும். ஆனா பாவம், தினசரி கூலிக்கு வேலைக்கு போறவன் அன்னாடங்காட்சி சாமியை பார்க்க தர்ம தரிசனத்துல வந்தா, தரிசன வழியில வந்தா அவனுக்கு பல மணி நேரம் கியூ. பாருங்க, சமீபத்துல தைப்பூசத்துல எத்தனை கோவில்கள்ல எவ்வளவு பிரச்சனை. முருகர் கோவில்கள்ல, நம்ம வடபழனி கோவில், சென்னையில இருக்கக்கூடிய வடபழனி கோவில், திருச்செந்தூர்ல, பழனியில, இந்த மாதிரி பல ஊர்ல மூச்சு திணறி. அதாவது நீங்க வடபழனி முருகன் கோயில் அந்த ரோடு முழுக்க எப்பவுமே ஒரு பெரிய ஷெட்டு போடுவாங்க. வெயிலுக்கு இந்த மாதிரி மக்கள் வெயிட் பண்றதுக்கு வசதியா ஷெட்டு போட்டிருப்பாங்க. இந்த வருஷம் ஷெட்டு போடல, மக்கள் வெயில்ல நிக்கிறாங்க. சரியான குடி தண்ணீர் கூட ஏற்பாடு, குடி தண்ணீர் இல்ல, கழிவறைக்கு பக்கத்துல வசதி இல்ல, எந்த விதமான அடிப்படை வசதி பத்தி கவலைப்படல. ஆனா பணம் இருக்கவன் நேரா போய் பணத்தை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு அவனை சிறப்பு தரிசனம் கூட்டிட்டு போய் அவன் போய் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல கோவிலை விட்டு வெளியே வர முடியும். ஆனா மணிக்கணக்கா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கியூல நிக்கிறவங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட செய்து தருகாத அறநிலைத்துறை. நீங்க இந்த இடத்துலதான் இந்த இந்து சமய அறநிலைத்துறை மக்களை பொருளாதார ரீதியாக பிரித்து பார்க்கிறது, பொருளாதார தீண்டாமையை அமுல்படுத்துது. பணம் இருந்தா ஒரு நிலை, பணம் இல்லைன்னா ஒரு நிலைன்னு, இல்லாதவர்களுக்கு ஒரு நிலைன்னு ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார தீண்டாமையை இங்க உருவாக்குது. ஒரு சமநிலையற்ற ஒரு நிலையை இந்த அரசாங்கம், இந்த நிர்வாகம் திட்டமிட்டு ஏற்படுத்தும். அதனால இது கூடாதுன்னு நாம சொல்றோம். நீங்க எல்லாருக்கும் கடவுள் முன்னாடி எல்லாரும் சமம்னு சொன்னா எல்லாருக்கும் பொதுவா நடத்துங்க. வரக்கூடிய அமைச்சர் கோயிலுக்கு போறாருன்னா அவருக்கான சிறப்பு உரிமை கொடுக்கணும். அமைச்சர் போறதை பத்தி நம்ம சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன், உன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, அதுதான் பிரச்சனைங்க. நான் அமைச்சர் போறதை பத்தி சொல்லவே இல்லை. அமைச்சர்கள் பாதுகாப்புல இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி போறவங்களை பத்தி பிரச்சனையே கிடையாது.
நீங்க எல்லாரும் பாதுகாப்புல இருக்கவங்களும் இந்த மாதிரி வரிசையா தான் போய் ஆகணும்னு நான் சொல்லலை. அந்த மாதிரி இருக்கிற எக்ஸப்ஷன்ஸை எப்பவுமே நம்ம பேச போறோம். மக்கள்கிட்ட கோவிலுக்கு போனோம்னா பணம் இருக்கணும், அப்ப இருந்தா தான் சீக்கிரம் போய் சாமி தரிசனம் பண்ணணும். தைப்பூசத்திலேயே பதிவு பண்ண விஷயம் என்னன்னாக்க, கோவிலுக்கு வரத்துக்கு எனக்கு விருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் பதிவு பண்ணி, அதாவது மக்கள் கிட்டத்தட்ட இவங்களுடைய இந்த திராவிட இயக்கங்கள், கடவுள மறுப்பு இயக்கங்கள்லாம் இருக்கிற சமயத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு அவங்க 70 காலகட்டத்துல 70க்கு முன்னாடி எல்லாம் மக்கள் கோவிலுக்கு போறதுக்கே யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ராமசாமி போன்றவர்கள் என்ன பண்ணாங்க, அவருடைய மனைவியே விபச்சாரின்னு பேசினவர். அதனால நண்பர்களை கூப்பிட்டு புதுசா விபச்சாரி வந்திருக்கா நம்ம ஊருக்கு, கோவிலுக்கு வந்திருக்கா, அவளை போய் கூட்டிட்டு வா விலை பேசுன்னு பேசின ஆளு. அதனால இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறத பார்த்த உடனே மக்கள் கோவிலுக்கு போறது நின்று போயிருச்சு. இப்ப நிறைய மக்கள் பக்தி அதிகமா இருக்கு, ஆன்மீகம் அதிகம் வளர்ந்துருக்கு. அதனால நிறைய மக்கள் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாங்க. கோவிலுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் எதையாவது காணிக்கை கொடுக்கிறது, அந்த காணிக்கையை வச்சு காணிக்கை உண்டியல்ல போடுற பணத்து மூலமாக ஒரு பெரிய வருமானம், கணக்குல இல்லாத வருமானம். நீங்க எவ்வளவு போட்டோன்னு தெரியாது, எவ்வளவு எடுத்தாங்கன்னு கணக்கு தெரியாது. உண்டியல்ல எடுக்கும் போது திறக்கும் போது எவ்வளவு பணம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதுல என்னெல்லாம் வந்திருக்கு, பணம் மட்டும்தான் வந்திருக்கா, காசு மட்டும்தான் வந்திருக்கா, வேற என்ன தங்க வெள்ளி நகைகள்லாம் வந்திருக்கா, அதெல்லாம் பல திருட்டு வேலையெல்லாம் இந்த அதிகாரிகள், HRNCல இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து அவங்களும் மாட்டியிருக்காங்க. வீடியோ கேமரால CCTVல மாட்டி அவங்கள மாட்டி. இது மாதிரி எந்த கோவில்ல வருமானம் கொழிக்கக்கூடிய, வருமானம் கொட்டக்கூடிய ஒரு துறையாக, இது ஒரு வியாபார நிறுவனமாக, இது ஒரு வருமானத்துக்கான இடமாகத்தான் பார்க்கறாங்களே தவிர இந்து சமய அறநிலையத்துறையோ தமிழ்நாடு அரசாங்கமோ இது வரக்கூடிய பக்தர்களுக்கு மன திருப்திய, ஒரு நல்ல ஒரு மனசு திருப்தியா தரிசனம் பண்ணிட்டு போகக்கூடிய ஏற்பாடுகளை திட்டமிட்டு செய்வதற்கு இந்த அரசாங்கம் தயாரா இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை அதை பத்தி எல்லாம் கவலைப்பட. வரக்கூடிய மக்கள் எவ்வளவு ரூபாய் இந்த சமயத்துல, இந்த திருவிழா வருது, இந்த திருவிழா சமயத்துல இவ்வளவு ரூபாய் கலெக்ஷன் டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டு, ஒரு பக்கம் அவங்க அறநிலையத்துறை அதிகாரிகள், ஒரு பக்கம் பல கோவில்கள்ல 2 பில் புக்கு, ஒரு திருட்டுக்கு பில் புக்கு, ஒரிஜினல் பில் புக்கு, இப்படி எல்லாம் பல கோவில்கள்ல எப்படி பணத்தை கொள்ளையடிக்கலாங்கிறது தான் ஒவ்வொரு கோவில்ல இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அதிகாரிகளுடைய எண்ணமாக இருக்குது. அது கடுமையான கண்டனத்துக்குரியது. அதனாலதான் நாம சொல்றோம், இந்த மாதிரிலாம் நீங்க பண விஷயங்கள்ல ரொம்ப மோசமா ஆட்களை பிரிச்சு பாக்குறீங்க. எல்லாரையும் பொதுவா நடத்துங்க, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம். அதனால எல்லாரையும் ஒரே சமயத்துல எல்லாரும் பொது தரிசனத்துல போய் சாமி தரிசனத்துக்கு நக்கீரன்ல வேலை செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், அவர் ஒரு தனியார் ஊடகத்துக்கு பேட்டி அளிக்கிறாரு. அதுல கருவறையில் இருக்கக்கூடிய பூசாரிகள் 12 மணி நேரம் கருவறையில இருக்காங்க, எப்படி அவங்க இயற்கை உபாதையை கழிப்பாங்க அப்படின்றத கேள்வி எழுப்பிட்டு, யூரின் அங்கேதான் போவாங்க, அதை தான் பிரசாதமா சாப்பிட்றாங்க அப்படின்றதெல்லாம் பதிவு. இது அவருடைய பேச்சு கடுமையான கண்டனத்துக்குரியது. அதாவது அவர் வேண்டுமானால் அவர் வீட்டில் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டே சாப்பிட்றது, பெட்ரூம்லயே பெட்லயே எல்லாத்தையும் பண்றது, அப்படி ஏதாவது பழக்கம் வச்சிருக்கலாம். அதனால அவர் அதனுடைய பழக்க வெளிப்பாட்டின் காரணமாக இப்படி பேசுறாரான்னு கூட தெரியல. ஆனா பெரும்பான்மையான கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 கோடி மக்கள், 65 கோடி மக்கள் இன்னைக்கு திரிவேணி சங்கமத்துல, கும்பாபிஷேகத்துல, உலகத்துல ஒரு விழாவில், ஒரு மத விழாவில் அதிகமான எண்ணிக்கையில கூடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கக்கூடிய இந்த கும்பமேளாவில் போய் மக்கள் கிட்டத்தட்ட இன்னைக்குதான் கடைசி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராத்திரி நமக்கு இன்னைக்கோ நாளைக்கோ எத்தனை ஒட்டுமொத்தமா எவ்வளவுன்னு கிட்டத்தட்ட அப்படியே பார்த்தாலும் நம்ம நாட்டினுடைய பாதி மக்கள் தொகைக்கு 3/4% மக்கள் தொகை அந்த இடத்துல போய் வந்திருக்காங்க. வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் இத்தனை கோடி பேர் மக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கிண்டல் பண்றது, கேலி பண்றது. அதே மாதிரி கோவில்கள்ல அர்ச்சகர்லாம் இந்த மாதிரி அர்ச்சகரும் சரி, இல்ல பட்டரும் சரி, அவங்க பாத்ரூமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேவலத்தினுடைய வன்மத்தினுடைய வெளிப்பாடு அந்த ஆளோட பேச்சு. அவன் அந்த ஆளெல்லாம் ஒரு மரியாதைக்குரியவன்லாம் நிச்சயமாக இருக்க முடியாது. அந்த ஆளோட பேச்சு அவ்வளவு மோசமான பேச்சா இருக்கு. அந்த ஆள் அந்த யாரையோ மன ரீதியா பாதிக்கப்பட்டவங்க இல்ல, நான் என்ன நிச்சயம் ஒரு இந்த மாதிரி சாதாரண ஆட்களால பேச முடியாது. சாதாரண ஆட்கள்லாம் இந்த மாதிரிலாம் சிந்திக்கவே மாட்டாங்க. இந்த ஆள் கொஞ்சம் உடனடியாக அவர் அந்த பத்திரிகையிலிருந்து அவரை விடுதலை பண்ணி விடுவிச்சு உடனே எங்கேயாவது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதுக்கு சரியான ஆளு.
உடனடியாக மனநல மருத்துவ சிகிச்சைக்கு பெற வேண்டிய ஆள்னு சொன்னா இந்த ஆளா தான் இருப்பார். அதாவது இந்த மாதிரி ஒரு கொச்சையா பேசுறது இருக்குல்ல, இந்து மத உணர்வுகளை, நீ இந்து மத உணர்வுகளை இவ்வளவு கொச்சையா பேசிட்டு தைரியமா உட்கார்ந்து அதே இடத்துல வேலை செய்ய முடியும்னு சொன்னா இந்து மதத்தினுடைய பெருந்தன்மை தான் காரணம். பைத்தியக்காரன்டா இவன் ஏதோ உளறிட்டு போறான்டா, இவன் உளறதெல்லாம் யாரா கவனிக்கிறான்னு சொல்லி மக்கள் இந்துக்கள் விட்டுட்டு போறாங்க. அதனால அந்த பெருந்தன்மையால இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி கிறுக்கணுங்கள்லாம் வந்து நாட்டுல சுத்திட்டு இருக்கானுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு அம்மா ஒரு டிவி பேட்டியில ஒரு உண்மையை சொன்னாங்கன்னு சொல்லி ராஜஸ்தான்ல அது பார்த்தான்னு சொல்லி ஒரு படுகொலை பண்ணாங்கல்ல, அதே மாதிரி பெரியார் திராவிட கழகம்னு சொல்லி பாரூக்குன்னு ஒரு கோயம்புத்தூர்ல நுபுர் சர்மாவை முதல்ல சொல்ற, ரெண்டாவது கோயம்புத்தூர்ல பாரூக்குன்னு ஒரு ஆளு, அவர் வந்து பெரியார் திராவிட கழகத்துல போய் பேசிட்டு இருக்காரு கடவுள் மறுப்பு கொள்கையை. அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு இதுவா நீ பேசுனா போட்டு தள்ளுவோன்னு கூப்பிட்டு மிரட்டுறாங்க. அதையும் மீறி பேசுறான், எப்ப என்னுடைய கொள்கைன்னு போய் பேசுறான். ரெண்டாவது நாள் அல்லாவை பத்தி பேசுறான்னு சொல்லி மூணாவது நாள் போட்டு சாகடிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா கடவுளை ஏக இறைவனை மறுக்கக்கூடியவர்களை படுகொலை பண்ணக்கூடிய மதங்கள் இந்த நாட்டிலேயே இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. ஆனா இந்து மதத்தினுடைய பெருமைகளை, இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு உட்கார்ந்து ஒருத்தன் டிவியில பேசுறான், அதை ஒருத்தன் பேட்டி எடுத்து அதையும் வெளியிட்டு இருக்கானுங்க. ஒரு கிறுக்கன் பேசுறத இன்னொரு கிறுக்கன் வெளியிட்டு இருக்கான். அதனால இந்த மாதிரி இந்த கூட்டமே மொத்த கிறுக்கு கூட்டம், முட்டாள் கூட்டம். அது முட்டாள் பசங்க பேசி இருக்கிற விஷயம் அது. நீங்க ஏன்னா ஈவேராவோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேரும் முட்டாள் தான். ஏன்னா ஈவேராவே அத்தனை சொல்றாரு, எனக்கு முட்டா பசங்க தான் எனக்கு உறுப்பினர்களா, எனக்கு தொண்டர்களா வரணும் அப்படின்னு. அதனால இந்த கூட்டம் எல்லாம் முட்டா பசங்க கூட்டம். இந்த முட்டா பசங்க கூட்டத்தை எல்லாம் பேசுறதையெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். முட்டா பயலே போடான்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருப்போம். சென்னை கபாலீஸ்வரர் கோவில் சார்பாக கல்லூரி கட்டத்துக்கு நிலம் கொடுக்கப்படுது. அதுக்கு கல்லூரிக்கு அந்த நிலம் கொடுத்ததுக்கு வந்து குறிப்பிட்ட தரப்பினர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு நீதிமன்றத்துக்கு வழக்கு போகுது. அந்த வழக்கு வந்து இப்போ தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில், அந்த கோவில் நிதியிலிருந்து நம்முடைய 1வது அமைச்சருடைய தொகுதி கொளத்தூர், அந்த கொளத்தூர்ல இருக்கக்கூடிய சோமநாத ஈஸ்வரர், அந்த சோமநாத ஈஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடம், சோமநாத ஈஸ்வரருக்கு சொந்தமான கோவில் இடம். அந்த இடத்துல கல்லூரி கட்டுறாங்க. யாரோட நிதியிலிருந்து? மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியிலிருந்து. அந்த நிதியை எடுத்து இந்த கல்லூரி கட்டி கல்லூரியை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லி 2022 ஒரு தீர்மானம் போட்டு ஜிஓ பாஸ் பண்றாங்க. இந்த ஜிஓ பாஸ் பண்ண உடனே நம்ம நீதிமன்றத்துக்கு ஒரு நண்பர் TR ரமேஷ் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போறார். இது வந்து சரியில்லை, முறையான விஷயம் இல்லை, இது தவறு அப்படின்னு சொல்லி போறார். 2 காரணம் அவர் சொல்றார். மார்க்கெட் ரேட்டு வந்து கம்மியா இருக்கு, அதாவது 25 ஆண்டுகளுக்கு குத்தகை அப்படின்னு சொல்லி போறாங்க. 25 ஆண்டுகளுக்கு குத்தகைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் இந்த ரேட்டை வந்து ரீஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மார்க்கெட் மதிப்புக்கு ஏற்ற மாதிரி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதுதான் வந்து ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் போதே 22லயே ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் போதே ரொம்ப கம்மியா பண்ணிருக்கீங்க. இவ்வளவு பெரிய இடத்த வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வந்து வாடகைன்னு சொல்றது, குத்தகைன்னு சொல்றது ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போறாரு. இது ஒண்ணு. 2வது இன்னொரு வாதம் என்னன்னு சொன்னா, நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றம் தொடர்ந்து பல நீதி தீர்ப்புகள்ல சொல்றாங்க கோவிலிடம் கோவிலுக்கு, கோவிலிடம் கோவிலுக்கான வழிபாட்டுக்கான அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். கோவிலுக்கு யார் இடம் கொடுத்தா? யாராவது வாங்கி வச்சாங்களா? இல்ல, மக்கள் கூட இடம் கொடுத்திருக்காங்க. எது கொடுத்திருக்காங்க? கோவிலுடைய விசேஷம் நடக்கிறதுக்காக இடத்தை கொடுத்திருக்காங்க. கோவில் ஏதாவது கோவில் மூலமாக ஒரு கருத்துக்களை பரப்பணும்னு சொன்னா அதுக்கு இந்த இடத்தை பயன்படுத்துங்க. கோவில் மூலமாக ஒரு விழாக்கள் நடத்தணும்னு சொன்னா இதுக்கு இடத்தை பயன்படுத்துங்க. கோவில்ல பொங்கல் வைக்கிறதுக்கு இடம் வேணும்னா அதுக்கு அந்த இடத்தை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக கோவில்களுக்கு நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சாங்க. அப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள், சொத்துக்கள், இடம் எல்லாமே கோவில் பயன்பாட்டுக்கு, மத ரீதியான பயன்பாட்டுக்கு தான் பயன்படும். நீங்க ஒரு கல்லூரி கட்டுறீங்க, அந்த இடத்துல இந்த கல்லூரியில இந்துக்கள் மட்டும்தான் சேர்ப்போம் அறிவிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. சரி, இந்துக்கள்ல இந்து மதத்தினுடைய பெருமைகளா இருக்கக்கூடிய தமிழ்ல இருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம், திருப்பாவை, திருவெம்பாவை இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்போம், சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு அறிவிக்க முடியுமா?
எல்லா மாணவர்களுக்கும் இங்கு சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்கப்படும் அறிவிக்க முடியுமா? எப்படி கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள்ல, கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல பைபிள் கிளாஸ் நடக்குது, அது மாதிரி நாங்களும் இங்க நடத்துவோம் அறிவிக்க முடியுமா? முடியாது. அப்படி சொன்னா ஏத்துப்பீங்களா? அரசாங்கத்தினுடைய திட்டம் இல்லை, இது கோவிலுடைய திட்டம், கோவிலுடைய நிதியில தான் வருது. ஆனாலும் இதை அமல்படுத்த மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயம் கோவிலினுடைய இந்து மதத்தினுடைய பெருமைகளை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி எந்த ஏற்பாடும் இல்லை. அப்புறம் எதுக்குங்க கல்லூரி கட்டுறது கோவிலுடைய வேலையா? கல்லூரி நடத்துறது கோவிலோட வேலையா? அரசாங்கத்தோட வேலை. உங்க வேலைங்க. நீங்க பணத்தை எடுத்து, அரசாங்கத்துடைய மக்களுடைய வரி பணத்தை எடுத்து நீங்க கல்லூரி கட்டுங்க, பள்ளிக்கூடம் கட்டுங்க, அதெல்லாம் உங்க வேலை. அதையே கோவில் பணத்துல இருந்து எடுத்து பண்றீங்க தான் நம்ம கேள்வி. எங்க பள்ளிக்கூடம் நல்ல விஷயம் தானேங்க, கல்வி தானேங்க, கல்வி நிச்சயம் நல்லதுதான், மாற்று கருத்து இல்ல. செய்ய வேண்டியது அரசாங்கம். உங்க வேலையை எடுத்து ஏன் என் பணத்தை எடுத்து உன் வேலையை செய்யற? அப்புறம் நாளைக்கு என்ன போட்டுப்பீங்க? நீங்க கொளத்தூர்ல புதிய கல்லூரியை துவங்கினார் முதல்வர் அப்படிதானே சொல்லுவீங்க. யாரோட பணம்? உங்க பணமா? உங்க அப்பா விட்டு பணமா? யார் அப்பா விட்டு பணம்? ஏன் அப்பா விட்டு பணம்? யாருக்கு கோவில் மேல நம்பிக்கையோட பணத்தை கோவிலுக்காக சுவாமிக்காகன்னு போட்டாங்களோ அவங்க அப்ப விட்டு பணம். இடத்தை யார் கொடுத்தானோ அவன் அப்ப விட்டு பணம். அது இடம், அது யார் வீட்டு இடத்தை எடுத்து யார் எடுத்து போடுறது? அது யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றீங்க. இதுதான் நாம எதிர்ப்பு தெரிவிக்கணும். இது நீதிமன்றத்துக்கு போதும். இதெல்லாம் வாத விவாதங்களா வருது. வாத விவாதங்களுக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு ஒத்தி வைக்கிறாங்க. இதுக்கு நடுவுல கடந்த கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் வர சமயத்துல டிசம்பர் மாசம் வாக்குல நீதிமன்றத்துல தீர்ப்பே கொடுக்கல, அதுக்குள்ள திரும்ப போய் கட்டுமான வேலையை இவங்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த தைரியத்துல இவங்க போய் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல யாருக்கு புகார் கொடுத்தாரோ, யார் வழக்கு தொடுந்தாரோ அவருக்கு தகவல் நான் தான் கேட்கிறேன் அவர்கிட்ட. ஐயா, இது மாதிரி நீங்க ஒரு வழக்கு போட்டீங்களே, இது என்ன ஆச்சு? இவங்க இந்த இடத்துல திரும்ப வேலையை ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற விடுமுறை இல்லை, உடனே நாம எதுவும் போக முடியாதுங்கிறதுனால, நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால அது வரைக்கும் ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணணும். நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போகுதுன்னு சொன்னா அதுல ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண சொல்றாங்க. அது வரைக்கும் அப்படியே இருக்கணும், அந்த இடத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீதிமன்றத்தையும் அவமதிச்சிருக்காங்க. நீதிமன்ற அவமதிப்பு ஒரு இடத்துல இல்ல. இந்த அரசாங்கம், இந்த இந்து சமய அறநிலைத்துறை, இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நீதிமன்றமாவது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கூட பெரும்பான்மையான நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கிறதே இல்லை. நீங்க என்ன தீர்ப்பு கொடுக்குது பாத்துக்கலாம் போ. நீங்க உதாரணமா இப்ப சமீபத்துல இந்த மாதிரி இப்போ ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டங்கள் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கறத பத்தி அதுக்கு ஏதாவது மதிச்சாங்களா என்ன? இந்த மாதிரி எதையுமே எந்த தீர்ப்பையும் மதிக்கிறதே கிடையாது. பாத்துக்கலாம் போ, என்ன பண்ற முடியும்? அது மாதிரி நீதிமன்றங்களும் நீதி அரசர்களும் கூட இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தா கூட உடனடியா கூப்பிட்டு வச்சு, அதிகாரியை கூப்பிட்டு வச்சு, இனிமே இது மாதிரிலாம் நடந்தக்கூடாது, சரியா? நீ காலையில வந்து நின்று இங்க முன்னாடி நின்னாச்சா, ரைட், ஓகே, ஐஏஎஸ் ஆபீசர் வந்தாச்சு, நின்னாச்சு, செக்ரட்டரி நின்னாச்சு, இனிமே வரக்கூடாது, இது மாதிரிலாம் ஒழுங்கா இருந்துக்கணும், சரியா? போ. அப்ப போனா போது யார் போய் நிக்க போறா? அதிகாரி தானே போய் நிக்க போறான். நின்றுட்டு போட்டோம், நான் சொல்றதை நீ செஞ்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி இந்த அரசாங்கங்கள்ல அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்கு. யாரு என்ன நீதிமன்றம் பாத்துக்கலாம் பையன், அப்படியே வந்தாலும் யாரையா அதிகாரி தானே போய் மாட்ட போறான், அவன் தானே போய் நிக்க போறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் சொல்றது செய்ய நீ அப்படின்னு அதிகாரிகள், இந்த பொலிட்டிக்கல் பாசஸா இருக்கக்கூடிய அவங்க சொல்லக்கூடிய வேலையை இந்த அதிகாரிகள் செய்யறதுனாலதான் இந்த மாதிரி தீர்ப்பு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண வேண்டிய இடத்துல கூட அந்த இடத்துல உடனடியா நீதிமன்றத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால பாருங்க ஐயா, நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு கூட முடியாது. ஏன்னா கோர்ட் லீவு. அந்த சமயத்துல போய் இவங்க வேலையை பண்றாங்க. அது மாதிரி இவங்க எப்படியும் நாங்க என்ன பண்ற முடியும், நீ 2 வருஷம் தள்ளி போச்சு, எப்படியும் நாங்க நடத்தியே தீருவோம் அப்படின்னு ஒரு பாசிசம் மனப்பான்மையோட இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நீதிபதிகளுக்கு நமக்கு ஆச்சரியம்னா நீதிமன்றங்களுக்கு மேல ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை மக்கள் மத்தியில ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இந்த வழக்கு எடுத்தாலே இதே மாதிரி உயர் நீதிமன்றம் பல நீதியரசர்கள் கோவில் நிலம் கோவிலுக்கு தான், கோவில் பயன்பாட்டுக்கு தான், அதை தவிர்த்து வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது. விழுப்புரம் அந்த திரௌபதி அம்மன் கோவில் விவகாரத்தில் நீதிமன்றம் கோவிலை திறக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு 2 பேருக்கு தகராறுங்க. இந்த 2 பேருக்கு தகராறுன்னா தகராறு பண்றவங்கள கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறது. நீங்க கோவில்ல வழிபாடு நடத்துறத தடை போடக்கூடாது. நீங்க கோவில்ல தினசரி பூஜை நடத்துறத தடை பண்ண முடியாது.
நீங்க அதையும் சேர்த்து சீல் பண்ணி வச்சீங்க. நான் என்ன சொல்றேன், பல சர்ச்சில் பிரச்சனை வருது, மசூதியில பிரச்சனை வருது. இன்னைக்கு நேற்றுக்கு முந்தலா கூட திருச்சியில ஒரு சர்ச்சில் பிரச்சனை. பட்டியலினத்தை சார்ந்த நாங்க கிறிஸ்தவர்களா மதம் மாறணும், ஹிந்துக்களா இருக்கும் பொழுது பட்டியலினத்தை சார்ந்தவர்களா இருந்தோம், மதம் மாறி கிறிஸ்தவர்களா வந்த பிறகு எங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க பணத்தை மத்த பணத்தோட சேர்த்து புதைக்க மாட்டேங்கிறாங்க. ஆகையினால உள்ள இருந்து உள்ளிருப்பு போராட்டம், அது மாதிரிலாம் போராட்டம் நடக்குது. போராட்டம் நடந்தா என்ன பண்ணோம், நீங்க இங்க என்ன பண்றீங்க, நம்ம கோவில்ல இந்து கோவில்ல உடனே எல்லாரையும் வெளியே போய் அனுப்பிச்சு சீல் பண்ணி பூட்டிடுறீங்க. நீங்க திருநெல்வேலியில ஒரு அந்த எம்பி போய் உள்ள பூந்து அடிக்கிறாரு, கடந்த எம்பி உள்ள பூந்து அடிக்கிறாரு, ஞான திரவியம். என்னாச்சு, அங்க சர்ச்சு சீல் பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. நீங்க மதுரையிலேயே இது மாதிரி பல ஊர்ல உதாரணமா நம்மளால சொல்ல முடியும். அங்கெல்லாம் பிரச்சனை வந்தப்ப சர்ச்சை இழுத்து மூட்டல, சீல் வைக்கல, எதுவும் பண்ணல. ஆனா நம்ம ஊர் இந்து கோவில்னு சொன்னா உடனடியா கோவிலை இழுத்து பூட்டி வச்சு சீல் வச்சாச்சு. நீங்க கோவில்ல சீல் திறந்து விடுங்க, நாங்க தினசரி பூஜை பண்ணட்டோம். அங்க வாழும், அங்க இருக்கக்கூடிய கடவுள் வாழும் தெய்வம். அது அங்க ஒரு நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி அங்க கடவுள் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நாங்க நம்புறோம். அதனாலதான் தினசரி பூஜை, தினசரி அபிஷேகம், அந்த அம்மாவுக்கு பட்டினி போடக்கூடாது, அதனால தினசரி நைவேத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்களுடைய பழக்கம் இது, நம்பிக்கை இது. எங்க நம்பிக்கையை கொச்சைப்படுத்த கூடாது, எங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி நாம போராடுறோம். ஐயா, குறைஞ்சபட்ச பூஜைக்கு திறந்து விடுங்க, அந்த பூஜை பண்ற பூசாரி மட்டுமாவது உள்ள அலோ பண்ணுங்கன்னு. அது கூட பண்ணாம இழுத்து பூட்டி சீல வைக்கிறீங்க. நீங்க பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நீங்க ஐயா யாரையும் உள்ள விடாதீங்க, பூஜாரி மட்டுமாவது உள்ள போய் இதெல்லாம் நாம அங்க போய் மக்கள் கிட்ட, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட, ரெவென்யூல டிஆர்ஓ கிட்ட எல்லாம் நம்ம மக்கள் போய் கேட்கிறாங்க, பூஜை பண்றதுக்கு பூசாரி மட்டுமாவது அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் பொறுத்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்ப்பு வந்த பிறகுதான் உள்ள போக வேண்டிய ஒரு நிலைமை. இத்தனை ஆண்டுகள், 1.5 ஆண்டுகளுக்கு கோவிலுக்கு மக்கள் போக முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்க இந்த மாதிரி தொடர்ந்து பல இடங்கள்ல சமீப காலமா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல கோவில்கள் இந்த மாதிரி சீல் வைக்கக்கூடிய நிலை உருவாச்சு. ஏன் காரணம், இது திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயம். யார் திட்டமிட்டு நடத்துறாங்கன்னு சொன்னா, ஒரு கோவில்ல மக்கள் அதிகமா வராங்க, அது தனியாருடைய நிர்வாகத்தின் கீழ இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியா இந்த மாதிரி அந்த கோவிலை இழுத்து மூடுறதுக்காக சில அரசியல் கட்சியினர், பல இடங்கள்ல விசிகாவினர், இவங்களே திட்டமிட்டு இந்த வேலையை செய்து பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக கோவிலை நிரந்தரமா இழுத்து மூடுறது, இல்ல டெம்பரவரியா லாங் ஸ்டாண்டிங்க்கு லாங் டைமுக்கு இழுத்து மூடுறது, இல்ல சீல் வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்குது. அந்த மாதிரி பல கோவில்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த இடத்துல சிறுபான்மை, இந்த இடத்துல பட்டியலின மக்களுக்கு அதாவது வன்னிய சமுதாயத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லி இழுத்து மூடினீங்கல்ல, ஏன் மதுரையில பண்ணல, ஏன் திருச்சியில பண்ணல, ஏன் திருநெல்வேலியில பண்ணல, சர்ச்சில் ஏன் பண்ணல? அங்கேயும் பட்டியலின மக்கள், அங்கேயும் பட்டியலினத்துல இருந்துதான் போயிருக்காங்க, அங்கேயும் சாதி ரீதியாகத்தான் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. ஏன் அந்த இடத்துல இந்த விசிகா போய் குரல் கொடுக்கல? இதெல்லாம் திட்டமிட்ட விஷயம். இந்து மதத்துல ஒரு சின்னதா ஒரு நெருப்பு அப்படி இருக்குன்னு சொன்னா அதை ஊதி 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 பெருசாக்கி அது ஊரே எரிக்கிற அளவுக்கு திட்டமிட்டு நடத்தக்கூடியவங்க. மாற்று மதம், அந்நிய மதத்தினுடைய விஷயங்கள் வந்தா இதை பத்தி வாய் திறக்க மாட்டாங்க, எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க. எந்த அரசியல்வாதியும் பேசாததுனாலதான் இந்த மாதிரி கோவில் விஷயத்துக்கு இந்து முன்னணி தொடர்ந்து பேசிட்டு இருக்கு. கோவில்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் நாங்க கேட்டிருக்கோம். இந்து கோவில்களை, நம்முடைய முன்னோர்கள் கட்டி வச்சிருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் பாதுகாக்கணுங்கிறதா நம்முடைய நோக்கம். அதுக்காக நம்ம குரல் கொடுக்க வேணும். அதே மாதிரி இந்துக்கள் மத்தியில சின்ன பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது, நாமெல்லாம் இந்துன்னு ஒன்னா சேர்க்கறதுக்கான முயற்சியை இந்து முன்னணி தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு.